ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அபி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சூடாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சால்ட்டு சேர்த்தா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அந்த விழுதுகளை வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்ப வந்து கிண்டி விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முட்டை வந்து பாயில் ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான உடச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ.